ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அம்மன் பூமிக்கு அடியிலேருந்து கிடைச்சாங்க. 19ஆம் நூற்றாண்டுலேருந்து வந்தவங்க. 27 நாள் குழந்தை இறந்துச்சுன்னு எடுத்து தூரம் வச்சுட்டேன். ஆனால் அந்த அம்மா உயிரோட வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. உயிர் வந்துச்சு. இன்னைக்கு அந்த புள்ள தான் அம்மாவுக்கு பூஜை பண்ணுறாங்க. அவர் தான் பூஜை பண்ணுறாரு. அவர் தான் உயிர் ஏவல் கழிப்பிட்டு என் குழந்தை ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலெல்லாம் சுற்றினேன். நான் எங்கேயுமே நல்லா இல்லை. எங்கள் அம்மா வந்து என் குழந்தைய சுற்றி எங்கள் அம்மாவுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். சுயம்பு கங்கை அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அம்மன் பூமிக்கு அடியிலேருந்து கிடைச்சாங்க. 19ஆம் நூற்றாண்டுலேருந்து வந்தவங்க. இங்கே வந்து பல அதிசயங்கள் நடத்துறது. வேண்டிய வரத்தை உடனே கொடுக்குற அம்மா அந்த அம்மா. எல்லாருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை கொடுக்குறாங்க. உடம்பு சரியில்லாதவங்களுக்கும் உடம்பு நல்லாகுது. எல்லா வியாதியும் நல்லாகுது. எந்த ஒரு பிரார்த்தனை நடத்தினாலும் இங்கே நல்ல மாதிரி ஆகிப்போகுது. யாரும் வந்து இங்கே ஃபெயிலியர்ன்றதே கிடையாது. இது வரைக்கும் 15 திருமணம் ஆகிருக்குது இந்த கோவிலில். எல்லாமே அதிசயமாக தான் நடக்குது. இது வரைக்கும் யாருமே இப்போ இங்கே வந்து அந்த அம்மாண்ட ஒரு வேண்டுதல் வச்சு இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. எல்லாமே வெற்றியாக தான் கொடுத்துருக்காங்க. நினச்சபடியாக தராங்க அந்த அம்மா. அவ்வளோ சக்தி வாழ்ந்தவங்க. நம்ம கேட்ட வரோம் இல்லைன்னு சொன்னதே கிடையாது இது வரைக்கும். எல்லாருக்குமே அப்படியே கொடுக்குறாங்க. வெளியே ஜனம் நிறைய வராங்க. நிறைய பேர் வரணும் இன்னும் அம்மாவை பெறாதுக்கு. சரி, அப்போ இந்த ஊரோட லொக்கேஷன் இங்கே இருக்கிறதுனால ஷேர் பண்ணி. இது வந்து அம்மன் இது அரக்கோணத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அரக்கோணம், அம்மனூர், அபய் நகர், ஓச்சேரி ரோடு, அம்மனூர். கோயிலுக்கு 2வது பெண் குழந்தை ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் உயிர் பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சிடெண்ட் ஆகி தலை மண்டை உடஞ்சி இந்த ஏரிக்கரையில். அந்த குழந்தைய வந்து இங்கே எம்எஸ் டாக்டர் எல்லாமே கை வச்சுட்டாங்க. கடைசியில் அம்மானுடைய கருணையினால் அவங்க எங்கள் பெரிய பாப்பா முட்டி போட்டு சுற்றி வந்தாங்க. ரத்தம் ஒழுக வந்தாங்க. அப்புறம் பார்த்தா அந்த குழந்தை அன்னைக்கு கடவுளே காப்பாற்றுன்னு ராத்திரியில் 3 வயசு குழந்தைக்கு எங்கே கடவுள் தெரியும். அம்மாவே காட்சி கொடுத்து கடவுளே காப்பாற்றுன்னு அழுது இந்த குழந்தை இப்போது நல்லா வாழுது. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுது. அதுவும் கன்சீவ் ஆகிருக்குது. அம்மா கிட்ட கொண்டு வந்து வலையிலலாம் சாத்தணும். எல்லாமே அம்மாவுக்கு எல்லா பூஜையும் பண்ணோம். அந்த குழந்தைய எல்லா செலவும் எடுத்துன்னு பண்ண பையனும் 27 நாள் குழந்தை இறந்துச்சுன்னு எடுத்து தூரம் வச்சுட்டேன். ஆனால் அந்த அம்மா உயிரோட வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து குழந்தை இருக்காங்க. உயிர் இருக்குமா, நீங்கள் அழாதீங்க, குழந்தை உயிராக இருக்குன்னு. உயிராக இருந்து அந்த அம்மா புண்ணியமண்டை எடுத்துன்னு வந்து கொடுங்க. நாங்கள் எடுத்துன்னு வந்து போட்டு உயிர் வந்துச்சு. இன்னைக்கு அந்த புள்ள தான் அம்மாவுக்கு பூஜை பண்ணுறாங்க. அவர் தான் உயிர் போயிட்டு எடுத்து போட்டுட்டு அம்மா வந்து அடுப்போட நல்லா நல்ல விஷயத்தெல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் அம்மாவால். அதனால தான் நாங்கள் கைவிடாத அம்மாவை நாங்கள் அதிகம் அது வந்து சொல்லு முன்னாடி பேத்திமா 2 பேர், 2 பொண்ணு, ஒரு பையன். நான் படாத கஷ்டம் இல்லை. என் குழந்தை எனக்கு வீட்டில் வீடு கட்டினேன். ஏவல் கழிப்பிட்டு என் குழந்தை ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலெல்லாம் சுற்றினேன். நான் எங்கேயுமே நல்லா இல்லை. எங்கள் அம்மா வந்து என் குழந்தைய சுற்றி எங்கள் அம்மாவுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். 5 வருஷமாக வீடு கட்டி வீடு இல்லாமல் ரொம்ப தாது கலங்கி நின்னேன். எங்கள் அம்மா வந்த பிறகு தான் நல்லா வீடு கட்டி வீடு பூர்த்தி ஆச்சு. எங்கள் அம்மாண்ட குணப்படுத்தி என் குழந்தையும் நல்லா படிக்கிறாங்க. 2 பெண் குழந்தையும் நல்லா படிக்கிறாங்க. வீடு கெடுக்க ப்ரெஸ் பண்ணேன். எங்கள் அம்மாவால் நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு இன்னும் நான் நன்றி கடப்பட்டு சாவர வரையும் எங்கள் அம்மாவுக்கு நான் சேவை செய்வேன். அம்மா சுயம்பா வந்தப்போ சின்ன கோயில் பொன்னியம்மா தான் என் குல தெய்வம். எங்கள் அம்மா குல தெய்வம் நகேந்திரா நல்லா இருக்கிறோம். சின்ன குடிசையில் இருந்தாங்க. கும்பாபிஷேகம் நடக்கணும் அம்மாவுக்கு அப்படின்னலாம் நாங்கள் வேண்டின்னு இருந்தோம். அதே போல் கும்பாபிஷேகம் நடந்தது. எல்லாத்தையும் நாங்கள் கண்டிப்பாக பார்த்தோம். அப்புறம் நாத்தனார் பேத்திக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு மூச்சு வச்சுக்கலன்னு இருந்த குழந்தைய கூட அம்மாவுக்கு அவங்க கிரீடம் வைக்கிறேன்னு வேண்டிக்கின்னு அது போல் நடந்தது. எல்லாமே அம்மா அருளால் எல்லாமே அவங்கள சுகப்படுத்தி குழந்தைய பேச வச்சாங்க. அந்த அபூர்வ நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது. அம்மாவே எப்பவுமே
வாய்ந்த அம்மா பொன்னியம்மன், கங்கை பொன்னியம்மன் கோயில் அம்மா வந்து அம்மனூரில் குடிக்கொண்டுள்ளவங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க. அவங்க அருளை பெற எல்லாரும் வணங்குங்க. எனக்கு 21 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி 15 நாளில் எனக்கு கட்டத்தாலி அம்மா புத்து மேலே செலுத்தினேன். மறுமாதம் வந்து பொன்னியம்மனுக்கு புட்டுத்தாலி கட்டினேன். எனக்கு 2 குழந்தை இருக்குது. நான் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தில் இனியும் இருக்கணும். 2 பொண்ணு நல்லா படிக்கிறாங்க. என் குடும்பம் நல்லா இருக்குது. என் தாய் வீடு இது, தாய் தகப்பன் வீடு. அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா அம்மா வீடு. நான் வரும்போதெல்லாம் என் தாய் தகப்பன் வீட்டை வரதான் நினச்சின்னு இருக்கேன். இன்னும் மேலே மேலே பெருகணும், நல்லது நடக்கணும். எல்லாருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பெருக்கணும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், படிக்கிற குழந்தை நல்லா படித்து பாஸ் பண்ணி ஒரு உத்தியோகம் கிடைக்கணும், எல்லாம் சிறப்பாக இருக்கணும். நெருப்பு தீ மிதிக்கிறாங்க. இங்கே 3 வருஷமாக நாங்கள் தீ மிதித்தோம். எல்லா குழுவும் சேர்ந்து நாங்கள் கோயிலில் குழுவாக இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து 3 வருஷமாக தீ மிதித்து எங்கள் அம்மா நல்லபடியாக யாருக்கும் எந்த ஆபத்து இல்லாமல் நல்ல முறையாக நடந்துச்சு. இனிமேல் நடக்கும். நாங்கள் வந்து பக்கத்து ஒரு வெங்கடேஸ்வரம் திடீர்னு தான் ஒரு நாள் சிவராத்திரி டைமில் இந்த கோயில் போகிறோம். இந்த கோயில் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது. அதே போல் இன்னொரு தடவை பிரதோஷத்துக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா கோயிலில் முருகருக்காக கண்ணு சஷ்டிக்காக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து வள்ளி தெய்வானை அம்மாவுக்கு வந்து என்னுடைய மூலியமாக தாலி பாக்கியம் செலுத்துகிற பாக்கியம் எனக்கு அந்த முருகப்பெருமான் கொடுத்தாரு. அப்பத்துலேருந்தே நல்ல ஒரு வைப்ரேஷன். உண்மையிலே அப்போ என் கையில் எதுவுமே இல்லை, இருந்தாலும் என் வாக்கு வாங்கிட்டார் அவர். வாங்கிட்டு அதை நல்லபடியாகவும் செயல்படுத்தி கொடுத்தாரு. அதனால் அவருக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இன்னும் நல்லதே நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அவர் நம்புகிறேன். செங்கல்பட்டுலேருந்து வந்தது. எனக்கு 3 வருஷமாக குழந்தை இல்லை. எங்கள் அம்மா சொன்னது எனக்கு குழந்தை வந்து வருஷம் ஆகுது. குழந்தை நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்து 2 வருஷம் ஆகுது. பக்கத்தில் தான் இருக்கேன். நான் என் தங்கச்சிக்கு வந்து 6 வருஷமாக குழந்தை இல்லை. இங்கேயே நிறைய பேர் பார்த்துட்டோம், ஹாஸ்பிட்டலையும் பார்த்துட்டோம். ரொம்ப கஷ்டம், நீர் கட்டின்னு சொன்னாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருந்தா. சரி அவளுக்கே முடியாமல் போல அவள் வீட்டில் இருந்துட்டா. சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் திடீர்னு ஒரு ஸ்கேன் பண்ண போனாங்க. அங்கே பார்த்தா அடைப்பு இருந்துச்சு. அது லாஸ் ஆகும், இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் இங்கே இது பண்ணாங்க, சாமிக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணாங்க. வந்த பிறகு வந்தது அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி என் தங்கச்சிக்கும் பண்ணாங்க. அது பண்ணிவிட்டு மறுமாதமே குழந்தை நின்றுச்சு. அடிப்பு இருக்குது, குழந்தை நிற்காதுன்னு சொன்னவங்க இங்கே வந்து சீமந்தம் மறுமாதமே நின்றுச்சு. வந்து அப்போவே வேண்டிக்கிட்டேன் நான் 5ஆவது மாதம் இங்கே ஜட தைக்கிறோம்மா நல்லபடியாக. இப்போ 7 மாதம் ஆகும். நல்லா ஆரோக்கியமாக இருக்கா. இங்கே பொன்னியம்மன் தான் ஸ்பெஷலு. பொன்னியம்மன் விட இங்கே இருக்கிற எல்லாருமே கல்லுலேருந்து எல்லாமே ஸ்பெஷலாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் நினைக்கிறோமோ அது மொத்தம் நிறைவேறும். கைலாசநாதர்லேருந்து முருகன் வரைக்கும் நல்லா சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறவங்க எத்தனையோ விஷயம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கேட்ட உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்குது. வேறு எதுவும் எனக்கு சொல்ல தோணல. காலையில் 7 மணிக்கு திறந்துருக்கும், ஓப்பனாக இருக்கும். 10 மணிக்கு 10-12 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம், நடை சாத்துவோம். அதோட ஈவினிங் வந்து 5 மணிக்கு நடை திறந்து நைட்டு 8 மணி வரைக்கும் நடை திறந்துருக்கும்.